இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு எப்படி நாம் யுத்தம் செய்வது. 2 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனுள்ளவையாய் இருக்கிறது. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, for the weapons of our warfare are not carnal but they are mighty to the pulling down of strongholds. இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு பாருங்க. கொரிந்து சபை மிக வல்லமையான ஒரு சபை, ஆனால் அந்த சபைக்கு ஆவிக்குரிய போராட்டங்களும் இருந்தது. ஆமென். இன்றைக்கு நேரடியாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிற காரியங்கள் என்னவென்றால், இந்த வசனத்தில் இருக்கிற 3 வார்த்தைகள். ஆமென். இந்த வசனத்தில் இருக்கிற 3 வார்த்தைகள், ஒன்று வெப்பன், 2வது வார்ஃபேர், 3வது கார்னல். ஆமென். இந்த 3 வார்த்தைகள் மிக முக்கியமாக இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்களானால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெற்றியை, அதாவது யுத்தத்தை மிக சுலபமாக நீங்கள் சுதந்திரித்து விட முடியும். ஆமென். முதலாவது பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு வெப்பன். ஆமென். அப்போ இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் ஆயுதத்தை கொடுக்காம யுத்தம் செய்யன்னு சொல்லுவாரா? நிச்சயமா சொல்ல மாட்டார். ஆயுதத்தை கொடுத்து தான் யுத்தம் செய்யன்னு சொல்லுவார். அப்போ கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆயுதங்கள் எங்கே இருக்கிறது, எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் வாசித்து பாருங்க. எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், எவைகளை? பிசாசின் போராட்டங்களை எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இங்கே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆயுதங்கள், சர்வாயுத வர்க்கம் என்ன பாருங்க. 14. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும். அப்போ சத்தியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய அறையில், அதாவது உங்களுடைய அறையில் கட்டிங்களாகவும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும், 3வது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்துருளாகவும், பொல்லாங்கள் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ பவுல் இங்க பல காரியத்தை சொல்றாரு. என்னென்ன சொல்றாரு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷனை குறித்து சொல்றாரு, sword of the spirit which is the word of God என்பதை குறித்து சொல்றாரு, the shield of faith என்பதை குறித்து சொல்றாரு, the shoes that preaches the gospel of peace அதை குறித்து சொல்றாரு, the truth that will be like a belt around your waist அதை குறித்து சொல்றாரு. அப்போ பவுல் பாருங்க, இங்க இவைகள் எல்லாம், இதையெல்லாம் கர்த்தர் பவுல் மூலமாக என்ன சொல்றாரு, இதுவெல்லாம் ஆயுதம், இதுவெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆயுதம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் யுத்தத்தை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆயுதங்கள். இப்ப ஆயுதத்தை கையில வைத்துக்கொண்டு எப்படி யுத்தம் செய்வது என்று தெரியாம நாம் இருப்போம் என்றால், அதாவது ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? எப்படி ஆயுதம் என்கிட்ட இருக்கு, ஆயுதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனா எப்படி இந்த ஆயுதத்தை நான் யூஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஆமென். அப்போ ஆயுதத்தை நான் வச்சுக்கிட்டு, இத்தனை ஆயுதம் இருக்கு, இன்றைக்கு நான் சொல்றேன் உங்களை பார்த்து, உங்களுக்கு ரட்சிப்பின் தலைச்சீரா இருக்கு, உங்களுக்கு சத்தியம் என்னும் கச்சை இருக்கு, விசுவாச கேடகம் இருக்கு, ஆவிக்குரிய பட்டயமாகிய தேவ வசனம் இருக்கு, சுவிசேஷ பாதரட்சை இருக்கு, இவ்வளவற்றையும் நீங்க வைத்துக்கொண்டு, நீதி என்னும் மார்க்கவசம் இருக்கு, இதெல்லாம் வச்சிருக்கிறீங்க. ஆனாலும் இன்றைக்கு பிசாசின் போராட்டத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க. இன்றைக்கும் பிசாசு உங்களை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறான். இன்றைக்கும் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான். இன்றைக்கும் உங்களை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான். உங்களை பயப்படுத்தி உங்களிலே திகிலே வைத்துக் கொண்டுதான் இருக்கிறான். அப்ப ஆயுதம் நமக்கு இருக்கிறது என்று நமக்கே தெரியும்.
எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 18 வரைக்கும் நம்மளே படித்திருக்கோம், நமக்கே நன்றாக தெரியும். ஆனால் இதெல்லாம் நம் கைகளிலே இழுக்கும் பொழுது, இதுவெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற வெளிப்பாடு நமக்கு இருந்தாலும், அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரிந்தாலும் புரிந்தாலும் படித்தே இருந்தாலும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். How to use the weapon is far important than the weapon itself. ஆமென். எப்படி நான் ஆயுதத்தை பயன்படுத்துவேன் என்று தெரிந்து கொள்வதுதான் ஆயுதத்தை காட்டிலும் மிக என்ன பண்றது, மிக 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 முக்கியமானது, மிகவும் வல்லமையானது என்பதை இன்றைக்கு நீங்க நன்னா புரிந்து கொள்ள வேண்டும், என்பதை இன்றைக்கு நீங்க நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, தி வெப்பன்ஸ் ஆஃப் யுவர் வார்ஃபேர், நீங்க ஒரு யுத்தத்தில் இருக்கிறீங்க, அதற்குரிய ஆயுதத்தை கர்த்தர் சொல்றாரு. அடுத்த வார்த்தை வார்ஃபேர். ஆமென். வெப்பன்ஸ் என்று நாம் பார்த்தோம். அடுத்த வார்த்தை என்ன பேசுறாங்க, வார்ஃபேர். ஆமென். இப்போ இந்த வார்ஃபேர் என்ற அந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே அதை அவர்கள் எப்படி எழுதியிருக்கிறார்கள்? பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை எழுதின பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தும்படிக்கு பவுலுக்கு கிரேக்க வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். என்ன வார்த்தை அது? The Greek word for warfare is called stratos. டாட்டூஸ் இல்ல, ஸ்ட்ராட்டோஸ். இதுதான் கிரேக்க வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கிரேக்க வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன? ஸ்ட்ராட்டோஸ். அப்போ இந்த ஸ்ட்ராட்டோஸ் என்ற அந்த வார்த்தை எந்த வார்த்தையிலிருந்து எந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஸ்ட்ராட்டஜி. நல்லா புரிஞ்சுக்கோங்க பாருங்க. கிரீக் வேர்ட் ஃபார் வார்ஃபேர் ஸ்ட்ராட்டோஸ். ஸ்ட்ராட்டோஸ் இஸ் derived from strategy. அப்போ இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. நம்முடைய யுத்தத்தை நாம் செய்யும் பொழுது ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், நம்முடைய யுத்தத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் செய்ய வேண்டும். We have to fight the battle with a strategy. We cannot just fight the battle the way we want to fight. We cannot fight the battle the way we want to do it. அதாவது நமக்கு பிடித்த விதத்திலே நாம் என்ன பண்ணக்கூடாது, நாம் யுத்தத்தை செய்வதிலே அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு. ஆமென். இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. டு ஹேவ் a strategy is very important. பிசாசு இன்றைக்கு உங்களை எப்படி தாக்குறான், பிசாசு இன்றைக்கு உங்களை எப்படி எதிர்க்கிறான், பிசாசு எப்படி இன்றைக்கு உங்களை சேதப்படுத்துறான்? சும்மா சேதப்படுத்துறான்னு நினைக்கிறீங்களா? சும்மா உங்களுக்கு எதிரே அவன் போடுற நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது பாருங்க. அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு, அவன் ஒரு பிளானை போட்டு தான் அவங்கள எதிர்க்கிறான். ஒரு பிளானை போட்டு தான் அவங்கள என்ன பண்றான், அட்டாக் பண்றான். ஒரு பிளானை போட்டு தான் உங்களுக்கு எதிராகவே அவன் செயல்படுகிறான். அப்போ பிளான், ஸ்ட்ராட்டஜி இது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம யுத்தத்தை செய்யணும்னா நம்முடைய வெப்பன்ஸை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ளுவது மிக என்ன சொல்லுகிறது, அது மாத்திரம் போதுமானது கிடையாது. இந்த வெப்பன்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண வேண்டும் என்ற ஸ்ட்ராட்டஜியை நாம் என்ன பண்ணணும், கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to learn from God the strategy for the warfare, or we have to learn from God the strategy to fight the battle. அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப முக்கியம். அப்ப யார்கிட்ட போய் நீங்க ஸ்ட்ராட்டஜி கேட்பீங்க? பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இந்த யுத்தத்தை நான் செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட போராட்டம் எனக்கு எதிராக இருக்கிறது, இப்படிப்பட்ட வியாதி எனக்கு எதிரே இருக்கிறது, இப்படிப்பட்ட தொடர்ந்து பிசாசினுடைய தொந்தரவு எனக்கு விரோதமாய் வருகிறது, எப்படி நாம் போய் யுத்தத்தை செய்வது, எப்படி நான் இந்த போராட்டத்தை ஜெயிப்பது? சிலர் சொல்லுவாங்க இரவெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, இந்த போராட்டத்தை ஜெயிச்சிடலாம். சிலர் சொல்லுவாங்க அதிகாலையில இருந்து ஜெபம் பண்ணுங்க. சிலர் சொல்லுவாங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. சிலர் சொல்லுவாங்க இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கோங்க, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கோங்க. சிலர் சொல்லுவாங்க நீங்க இது செய்யுங்க அது செய்யுங்க. நான் சொல்றேன், நீங்க எது செய்கிறதை காட்டிலும்
கர்த்தரிடத்திலே போய் கேளுங்க, ஆண்டவரே இந்த யுத்தத்தை நான் எப்படி செய்வது? வேதம் சொல்லுகிறது அவர் யுத்தத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அதாவது யுத்தத்திற்கு அவர் தேவன். இஸ் a God of battles. அவர் ஆயிரக்கணக்கான யுத்தத்தை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் செய்வதற்கு, ராஜாக்களுக்கு ராஜ்யங்களை கைப்பற்றுவதற்கு உதவி செய்கிறவர். அப்ப நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க ஸ்ட்ராட்டஜி. அவர் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுப்பாரு. யுத்தம் எப்படி செய்யணும்? வேத வசனம் அற்புதமாய் சொல்லுகிறது, உன் விரல்களை யுத்தத்திற்கு பழுக்குவிக்கிறவர். He will train your fingers, your hands for battle. அதனால யுத்தத்தை சொந்த முயற்சியில சொந்த ஞானத்தில் போய் செய்யக்கூடாது. அது செஞ்சா படுதோல்விதான் ஆயிடும். பாருங்க, எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே நீங்கள் கேட்க வேண்டும். அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அநேக நேரத்தில் நமக்கு வருகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, நமக்கு வருகிற ஒரு யோசனை வந்துட்டு சில நேரத்தில், அதாவது கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெறுகிற ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்கிறேன். நாம் கர்த்தரிடத்திலே ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாம் பெறுகிறோம் இல்லை, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு சில நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமா? இது நடக்குமா? யுத்தத்தில் ஜெயிக்க முடியுமா என்று பல யோசனை வந்துடும். ஏன்னா கர்த்தர் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி மனுஷனுக்கு வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு அது அக்செப்டபிளாக இருக்காது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியில் பவர் இருக்குது. கர்த்தர் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியில் விஸ்டம் இருக்குது. கர்த்தர் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியில் கர்த்தரே இருக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். அப்போ ஆவிக்குரிய மண்டலத்தின் காரியத்தை ஆவிக்குரிய தேவனிடத்திலிருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும்? கேட்டு புரிஞ்சிக்கணும்.